குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சூப்பராக ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. இந்த 1 வீக், அதாவது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் பண்ணி இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. சிலர் காலையிலே எழுந்திருப்பீங்க. சிலர் வீட்டில் மனைவிமாருங்க, இல்லை வீட்டில் சிலர் வீட்டில் கணவன்மார்களோட இருக்கலாம். நல்ல ஒரு காலையில் ஒரு காஃபி போட்டு உட்காந்து அப்படியே அதை யோசிச்சுட்டு அந்த பேப்பரை அப்படியே வச்சு நகர்த்தி படிச்சுக்கிட்டே நான் நாளைக்கு நேத்திக்கு முடியாத விஷயம்லாம் நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு புது தெம்போடு இருப்போம் இல்லையா. காஃபி நம்ம லைஃப்பில் ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு சடன் எனர்ஜியை கொடுக்குது தானே இல்லையா. அது காஃபி குடிக்கும் பொழுது நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு டென்ஷனானா போய் காஃபி குடிப்போம், ஆர் டீ குடிப்போம். ஒரு ஒரு ஏதோ ஒன்று ஒரு நடந்துருச்சுன்னா ஆஃபீஸில் சும்மா இருக்கியா வா, எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன், வா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டில் நமக்கு கூட ஏதாவது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக தோணுச்சுன்னா, இல்லை ஒரு மழை பெய்யுதுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஓடி போய் ஒரு காஃபி போட்டுட்டு ஒரு பிஸ்கட்டோ ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பேர் பிக் பாஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதால 24/7 அதை கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் போட்டு பார்த்துட்ருப்போம். நிறைய பேர் சாப்பாடே இல்லாட்டாலும் காஃபி டீலே வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தலையோட ஒரு படத்தில் கூட பார்த்துருப்போம், ஒரு முடி ஏன் அப்படி நரைச்சிருக்குன்றது கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலையில் ஆனது நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறது தான் காஃபி இல்லையா. என்ன மர்சிமா ஒரே காஃபி காஃபின்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இருங்களேன், நான் முந்தா நேற்று ஹோம் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஷாப்புக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு இந்த காஃபி ஃபில்ட்ரு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல, பித்தளையில் இது பார்த்தேன், பிரான்ஸ் அதில் நான் பார்த்தேன். பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்தில் நம்ம வீட்டில் நிறையா பேர் வீட்டில் நம்ம பித்தளை பாத்திரங்கள் பிரான்ஸில் நிறையா சட்டி, அண்டா, குடம் அதெல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் ரொம்ப ஒரு பெருசாக நினைப்போம் இல்லையா. இது நான் பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகான சின்ன சின்ன ஒர்க்கு. இதில் பாருங்கள், யானை எல்லாம் அப்படி அழகாக என்க்ரேவ் பண்ணி, ஸோ ரொம்ப அழகாக இது இருந்தது. இதை பார்த்து வாங்கினேன். இதை பார்த்து வாங்கும் பொழுது இதில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்ன சொல்ல, ஒரு சின்ன ஃபோனு, பாப்பாவுக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, அதனால் இதில் ஒரு சின்ன ஃபில்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அழகாக ஃபில்டர்ஸ் இருக்குது, ஓட்டை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம எல்லார் வீட்லேயும் ஃபில்டர் காஃபி பாட்டில் இருக்கும். என் வீட்டில் கூட நான் வித்தியாசமாலாம் வச்சுருக்கேன். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. இதில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, என்ன இதில் போட்டிருக்கு, சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கு. அப்போ இதில் காஃபி தூள் நம்ம போடுறோம். அந்த காஃபி தூள் போட்ட பிறகு இதில் என்ன ஆகுது, இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம வச்சு காஃபி ஃபில்டர் பண்ணி வருது. நம்ம எத்தனை இப்போ இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, அது இல்லாமல் இதில் என்ன பண்ணுவோம், ஒரு காஃபி ஊற்றிட்டோம்னா உடனே எல்லாம் அந்த காஃபி குடிக்க முடியாது. அது குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அந்த ஃபில்டர் ஆகி ஒரு இவ்வளோண்டு வரதுக்கு. ஒரு ஃபுல் அந்த கப்பு ஃபில்டர் ஆகி வரணும்னா ஒரு 1/2 hour 1 hour ஆகும். அப்படி தானே. அவசரப்பட்டு நம்ம டக்குன்னு காஃபி ஊற்றுனோம்னா அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஒரு ஒரு திப்பி திப்பியாக அதில் இருக்கும். அது தூசி நம்ம தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும், நம்ம குடிக்க முடியாது. அதே மாதிரி இதில் காஃபி பவுடர் போட்டு அந்த ஃபில்ட்ரு போட்டு அதை வச்சதும் அதோட ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருக்கும். கரெக்ட் தானே? சரி, இப்போ எதுக்கு மர்சிமா காஃபி பற்றி சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கணும்னு தான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த காஃபியில் பார்த்தீங்களா, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஃபில்டருக்குள்ளே அத்தனை பொருட்களும் அடைஞ்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் கீழே வருது இல்லையா. எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். நம்ம பல இடங்களுக்கு போகிறோம், பல விஷயங்களை பார்க்குறோம். எது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கலாம், தேவையில்லாததாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம மண்டையில் போட்டுக்கிட்டு இல்லை அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழணும்னு ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. இந்த காஃபி ஃபில்டர் மாதிரி தான். எது தேவையோ அதை மட்டும், புரியுதுங்களா, தேவையில்லாத விஷயங்கள் எடுக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை இது தேவை. இந்த ஸ்மெல், இந்த அரோமா எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இந்த ஒருத்தவங்க பேசுகிற இந்த வார்த்தைகள், இல்லை இப்போ நம்ம யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்க்குற வீடியோக்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையா, அது எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குமா. இல்லை எனக்கு ஒரு சிலர் அட்வைஸ் பண்ணுறாங்க என்னுடைய லைஃப்பில். அந்த அட்வைஸ் பண்ணுற விஷயங்கள் எனக்கு அது ஒரு எனர்ஜியை கொடுக்குறதா இருக்குமா. இதை காலையில் நான் பார்த்தேனா, இல்லை இந்த ஒரு விஷயங்களை நான் ஏற்றுக்கிட்டேன்னா என் லைஃப் போகிற வே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு
அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. சரிங்களா? போகிற நம்ம இந்த குப்பைக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போடுவோம் குப்பை தொட்டியில். ஒரு சில இடத்துல போடுவாங்க ட்ராஷ் என்னென்ன போடணும்னு சொல்லி போடுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, மக்கும், அதாவது குயிக்காக வந்து இதாகிறது, இல்லை பிளாஸ்டிக் செப்பரேட் அப்படிலாம் போடுவாங்க. பட் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்காது. நம்ம மொத்த குப்பைகளையும் கொண்டு போய் ஒரு இடத்துல போடுவோம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற எல்லா குப்பைகளையும் நமக்குள்ளே கொட்டிக்கக்கூடாது. சரிங்களா? என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அது நமக்கு எனர்ஜி கொடுக்கறதா இருக்கணும். நம்ம போகிற இடங்கள் பல இடங்கள் இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அது நம்மளை யார் வந்து குத்தி என்ன ஏற்றினாலும் சரி, இந்த ஃபில்டருக்குள்ளே பார்த்தீங்களா ஒரு லிமிட்டுக்கு மேலே பவுடர் போட்டோம்னா தண்ணி ஊற்ற முடியாது இல்லையா? அது வெளியே வந்துடும். அப்போ ஒரு அளவுக்கு தான். இப்போ 2 ஸ்பூன் பவுடர்னா 2 ஸ்பூன் தான் போடணும். அதுக்கு மீறி போட்டு திணிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் எவ்வளோ திணிச்சாலும் நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் வெளியே விட்டுறணும். நமக்கு தேவையில்லை. என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு இது தேவை கிடையாது. என்னுடைய பெற்றோருடைய வளர்ப்புக்கு இது தேவை கிடையாது. என் மனைவிக்கு இது பிடிக்காது, என் கணவருக்கு இது பிடிக்காது, என்னை பெற்றவங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு நம்ம எங்கே போகிறோமோ அதில் என்ன நல்ல விஷயங்களோ அதை எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா நாங்கள் 80s பார்த்த விஷயங்களை 90s பார்க்க முடியல, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சு. 90s பார்த்த விஷயங்களை 2000 பார்க்க முடியல, இன்னும் அட்வான்ஸ் ஆச்சு. இப்போ 2025 இன்னும் அட்வான்ஸ். அப்போ எவ்வளவு விஷயங்கள் மாறுது. ஒரு மொபைல் ஃபோன்லேயே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்போ பட்டன் ஃபோன், அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, பட்டன் ஃபோன்லாம் மாறி இன்னைக்கு டச் ஃபோன்லேயே வேற மாதிரி டிஃப்ரெண்ட். ஏன்னா அட்வான்ஸாக வளர்ந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே வந்து இன்னும் வந்து அந்த பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணல. ஆனால் நம்ம இதோட அந்த என்ன தேவையோ அந்த விஷயத்துக்கு நம்ம போயிட்டோம். ஆனாலும் அதில் தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து கையில் வந்து இந்த ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு போகிற வரதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இல்லை. ஏன்னா போகிற வரவன் நம்மளுக்கு 4 சாத்திடுவான். உன் விஷயத்தை மட்டும் நீ எடு, எதுக்கு எங்களெல்லாம் எடுக்கிறேன்னு கேட்பானா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில். எதை பார்த்தாலும் நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். போகிற போக்கில் கண்டதையும் எடுத்துக்கிட்டு கண்டதையும் குழப்பிக்கிட்டு நீங்களும் மன நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு உங்கள் குடும்பத்தையும் மன நிம்மதி இல்லாமல் ஆக்கிக்கிட்டு நைட்டு தூக்கம் இல்லாமல் இது நடக்குமா இது நடக்காதா அப்படியெல்லாம் யோசிக்காத. எல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஸ்லோவாகும். அந்த ஃபில்டர் காஃபி மாதிரி தான், கொஞ்சம் நேரம் ஸ்லோவாகும் இல்லையா? ஏன்னா ஊற்றிட்டு எதையுமே உடனே எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், இன்ஸ்டன்ட் காஃபி தான் யூஸ் பண்ணணும். இன்ஸ்டன்ட் காஃபி நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த ஃபில்டர் காஃபியோட அந்த ட்ரெடிஷ்னல் சுவை நமக்கு வராது இல்லையா? அந்த ட்ரெடிஷ்னல் சுவை வேணும். அதாவது நான் உழைச்சி என்னுடைய வேர்வை சிந்தி நான் சம்பாதிக்கிற ஒரு காசோ ஒரு பொருளோ அதோடைய ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சிட்டு ஒரு சக்ஸஸ் உங்கள் கையில் பார்க்கும் பொழுது அதோட அந்த சந்தோஷம் இருக்குது தெரியுமா? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். யாராவது சும்மா கொடுத்து அது வந்தோன்னா நமக்கு அது வேல்யூவே தெரியாது. புரியுதுங்களா? இப்போ நான் இது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறேன்னா எனக்கு இதை ஸ்டிச் பண்ணவங்க எவ்வளோ யோசிச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஜஸ்ட் காசு கொடுத்தா வாங்கினேன், அவ்வளோதான். இதை 2 தடவை போடுவோம் தூக்கி போட்டுறோம். ஆனால் இது தைக்கும் பொழுது அந்த தைச்சவங்க எவ்வளோ அழகாக யோசிச்சு இவ்வளோ நேர்த்தியாக வரணும்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அப்போ உழைக்கிறவனுக்கு தான் அதனுடைய பாடு தெரியும். நம்ம சும்மா அனுபவிக்கிறோம், எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம நினைப்போம் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் என்னால், அப்படிலாம் பார்க்காதீங்க. புரியுதுங்களா? அந்த ஃபில்டர் காஃபி மாதிரி இருங்க. லைட்டானாலும் ரொம்ப லேட் ஆனாலும் உங்களுடைய சுவை அவ்வளோ நல்லா இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நறுமணம் போகணும். சரிங்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறீங்கன்றத நீங்கள் தான் இருக்குது. காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பாக ஒரு ஃபில்டர் காஃபி குடிங்க, உங்களுக்கு நாள் ஃபுல்லும் எனர்ஜியாக இருக்கும். இன்றைக்கி ஃபில்டர் காஃபி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே நம்ம மசி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணிக்கு ஒரு லைவில் சந்திக்கலாம், இல்லைனா நாளை மதியம் பார்க்கலாம். நிறையா கருத்துக்கள்லாம் இருக்குது உங்களுக்கு இல்லையா? அதுக்கு நான் உங்களுடைய கருத்துக்களை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும். சண்டே நான் எப்பவும் சொல்கிறது தான், ஃபேமிலி கூட சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள். வேண்டாத இன்றைக்கி தான் லீவுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரிலாக்ஸேஷன் அப்படி சொல்லாதீங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி நினைச்சா ஏதோ ஒரு நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா ஜாலியாக பேசுங்க. மனசில் உள்ள குறைகள் எல்லாம் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் யாராவது சோர்வாக இருக்காங்களா என்னன்னு போய் கேளுங்க. அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ஃபில்டர் காஃபி ஏதோ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு எனர்ஜியான ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உங்களுடைய வார்த்தையோட ஃபில்டர் காஃபியை கொடுத்து அந்த பிள்ளைங்களை எனர்ஜி ஆக்கிட்டு உங்கள் அடுத்த வேலைகளை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.